கைஸ் போன எபிசோட எண்டிங்ல பாக்கி டைசரோடாப்ஸ் மாதிரி இமிடேட் பண்ணியிருப்பானா பார்த்து ஹன்மா கூட ஆச்சரியப்பட்டிருப்பாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாமா? இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயும் டைசரோடாப்ஸ் அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் நிற்கிறான். அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பாக்கி இல்லை, டைக்ரோடாப்ஸ் மட்டுமே இருக்கிற மாதிரி தோணுது. அம்மாவோட ஒன் ஆஃப் த ஆசைகள்லேயே இது ஒன்று இருந்திருக்கும். இந்த கிரியேச்சர்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு அவர் பல தடவை யோசிச்சிருக்காரு. இப்போ அது வந்து நிறைவேற மாதிரியான ஒரு ஃபீலிங் அவருக்கு. அப்போ தான் பாக்கி ஹன்மாவை சேத்தாப்பில் வச்சு தள்ளிட்டு போக ஆரம்பிக்கிறான். ரொம்ப தூரம் போக ஆரம்பிக்கிறாங்க. உடல காரணம் வர எல்லாத்தையும் சேர்த்து தள்ளி போட்டுட்டு இருக்கும்போது எல்லாருமே பார்த்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ பாக்கி இத்தனை வகையானது ஹன்மா கிட்ட இமிடேட் பண்ணி காமிச்சானா, இப்போ ஹன்மா ஒன்று இமிடேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன மாதிரியான ஸ்டைல்னு சொல்லி பாக்கியும் பார்த்து குழம்பிட்டு இருக்கேன். அவரோட பாடியை ஃபிளெக்ஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கான ஒரு ஷாக் வேவ் வந்துட்டு போகும். சுற்றி இருக்கிறவங்க எல்லாராலையுமே ஃபீல் பண்ண முடியுது. இப்போதான் பாக்கிக்கே புரிய வருது ஹன்மா இமிடேட் பண்ண ஃபார்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபார்மை தான் இமிடேட்டே பண்ணியிருப்பாரு. ஆனால் அவர் தானே வேற ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சரே. அப்படி இருக்கும்போது அவரை இமிடேட் பண்ணுவாரா? மட்டும் இல்லாமல் அவருக்கு பின்னாடி இருக்கிற ஓனி டீமன் ஷேப்பை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு ஷாக் வேவ் வந்துட்டு போச்சுன்னு சொன்னேன். அது வந்து ஒரு லைட் வேவ் மாதிரி. இந்த ஷேப் தான் அந்த லைட் வேவ்ஸ்ல இவங்க பார்த்துருப்பாங்க. இப்போதைக்கு யூஜிரோ இமிடேட் பண்ணதுதான் பெர்ஃபெக்டான இமிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். அவர் யூஜிரோவை இமிடேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது யூஜிரோ கிட்ட என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. பாக்கி ஒரு டைசரோடாப்ஸ் இமிடேட் பண்ணும்போது அவங்களோட பாடி ஷேப்ல இருந்து எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது இல்லையா? அதனாலதான் ஹன்மாவோட பெர்ஃபெக்ட் இமிடேஷன் அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் பாக்கி யூஜரோ கிட்ட ஒரு ஃபார்மோட யூஸ்ஃபுல்னஸ் அப்பியரன்ஸை வச்சு மட்டுமே தீர்மானிக்க முடியாதுன்னு சொல்லுவானா. எதை வச்சு சார் தீர்மானிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஹன்மா கேட்க, நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சாதான் கரெக்டா இருக்குன்னு ஹன்மா கிட்ட நடந்து வருவானா. ஹன்மாவும் கூட பாக்கி கிட்ட தான் நடந்து வந்துட்டு இருப்பாரு. சடனா கீழே விழுற மாதிரி போயிருவாரா. ஆக்சுவலி டெப்போ டோக்கவா இவங்க யாராலையுமே இதை நம்ப முடியல. அம்மா இந்த மாதிரி ஸ்லிப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஹன்மாவுமே பாக்கி கிட்ட சொல்லுவாரு, அந்த டைம்ல கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகியிருந்தேன், ஆனா அதை கரெக்டா யூஸ் பண்ணி நீ அடிச்சிட்டேன், உனக்கு ஏதாவது பரிசு தரணும் போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டவா அவன் தலையை தடவி விட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா. நம்ம ஃபைட்டோட நடுவில் இருக்கும், அது உனக்கு தெரியலையான்னு சொல்லி பாக்கி கேட்க, ஒரு அப்பாவா தன்னோட பையனை பிரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே இங்க பாக்கியை கூப்பிட்டு இருக்க. ஆனா பாக்கி அவன் அறியாமே அழ ஆரம்பிக்கிறான். பாக்கி இது ஒரு ட்ரிக்கா இருக்குமா அப்படின்னு யோசிச்சாலுமே கூட ஹன்மா அவரோட கையை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற விதத்துல இருந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் உண்மையை சொல்ற மாதிரி தான் தோணுது. அதே சமயத்துல ஹன்மா நீ ஒரு விஷயத்தை அக்கம்ப்ளிஷ் பண்ணிருக்க, அப்படி இருக்கும்போது நான் அவனை பிரைஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். பாக்கி அவனோட செஸ்ட்ல ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவான். பதட்டமான சுச்சுவேஷன்ல ஒரு ஃபீலிங் இருக்குமே, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வர இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை 18 இயர்ஸ் கழிச்சு இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸே பண்றான். ஏன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்மளோட இமேஜினேஷனுக்கே அப்பாற்பட்டதா இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் நடக்க பாக்கி அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவான். அப்புறம் இவனுமே இதுக்காக என்ன இத்தனை நாள் வெயிட் பண்ண வச்சிட்டீங்களேன்னு சொல்லி கேட்க, உனக்கு வேணாமான்னு சொல்லி ஹன்மா சொல்லுவாரா. அவனும் அப்படி சொல்லலையே, பாக்கிக்கு அவனோட லைஃபை விட இதான் இப்போதைக்கு இம்பார்ட்டண்டா இருந்தாலுமே கூட இப்போதைக்கு அது வேணான்னு சொல்லி முடிவெடுக்கிறான். இப்ப நம்ம யார் வின் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கலனா வேற எப்பவுமே நம்மளால முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹெட்பேட் இப்போதைக்கு வேணான்னு சொல்லி முடிவெடுக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் இது ஹார்ட் டிசிஷன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்பதான் ஹன்மா பாக்கியோட ஷோல்டர் ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு அவனோட தலையை தடவி விடுறேன்னு சொன்னேன், ஆனா நீ இதை வேணான்னு சொல்லிட்டேன், நீ அதை ரெஃப்யூஸ் பண்ண இதான் நடக்கும், ஹெட்பேட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி அவனோட தலையை தடவி விடுவார். ஆனா பாக்கியோ விடுறா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா போட்டு நெருக்கிட்டு இருப்பாரு. சமயத்துல டோக்கியோ டெப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சேடிஸ்டியா எப்பவும் பையனை போட்டு புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹன்மா பாக்கி கிட்ட, இப்போ உனக்கு புரியுதா நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதை என்னால பண்ண முடியும்னு சொல்ல, இதுதான் உண்மையாவே சொல்ல போன ரியல் ஸ்ட்ரென்த். அதனால மத்த விஷயத்த உனோட மைண்ட்ல ஃபில்லாக விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை சுத்தி விட்டுருவாரா. பாக்கி லேண்ட் ஆன உடனே நெக்ஸ்ட் வீக் விழும்போதே ஒரு டைலாக் சொல்லுவாரு, ஒருத்தரோட ஆசையை அவங்களால நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றத நீ கேட்காத, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றதுல இருந்து எல்லாமே ஒரு எக்ஸ்கியூஸ் தான். இந்த மாதிரி பாக்கி அடிக்கும் போதே அவனுக்கு லெசனுமே சேர்த்து எடுக்கிறாரு. அப்பதான் ஹன்மா இந்த பஞ்சோட இந்த மேட்சை முடிச்சிடலாம் சொல்லி முடிவெடுக்க, சடனா அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு ஹை பிரசன்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபீலிங். யாரும் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல பிக்கில் வந்து நிப்பானா. எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தான்னு சொல்லி தெரியல, ஹன்மாவை நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு தயாராக பாக்கி சடனா பிக்லோட ஃபேஸ்லயே ஒரு பஞ்ச் பண்ணுவான். பிக்லோட பல்லு வந்து ஒன்னு ஃபேங் மாதிரி இருக்கும்ல, அவன் கொடுத்த பஞ்சோட ஃபோர்ஸ்லயே பிஞ்சு போயிருமா. இதை பார்த்த பிக்கிலுமே வெறியாயிட்டு இருக்கானா. ஆனா அதே சமயத்துல அவனை விட கோபமா முன்னாடி ஒரு பிரசன்ஸ் அவனால பார்க்க முடியுது. அவனுமே இது உன்னோட பிரச்சனை எதுவுமே கிடையாது, இந்த இடத்த விட்டு போயிருன்னு சொல்ல, புரிஞ்சுப்பா இதை நம்மளோட பிசினஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருவான். கூட்டத்திலேயே ஒரு கார்னர் இருக்கு, அங்க உட்காந்து இந்த மேட்சை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஹன்மா பாக்கி ஒரு பஞ்சு கொடுத்து அந்த இடத்துல படுக்கப்பட்டுருவாரு. நெக்ஸ்ட் ஒரு கிக் பண்ணலாம் சொல்லி பாக்கியோட ஃபேஸை பார்த்து ஒரு கிக் பண்ணுவாரா. ஆனா பாக்கி அந்த இடத்துல இருந்து வேனிஷ் ஆயிருவான். ஹன்மாக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அவன் ஸ்ட்ரென்த்ல இருந்து எல்லாமே முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், இவன் வேற ஏதாவது கிரியேட்டிவா தான் யோசிக்கணும்னு இவன் இங்க சொல்லிட்டு இருக்க, அம்மா நான் உன்னோட சேலஞ்சை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி கிட்ட வந்து நிப்பாரா. சுத்தி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் மாதிரி தான் நமக்கும் அது என்ன சேலஞ்ச் அப்படிங்கிறது தெரியல. அவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது கவுபாய் எல்லாம் கண்ணை எடுத்து ஒரே செகண்ட்ல மாத்தி சுட்டுப்பாங்க, இதுல யார் உயிரோட இருக்காங்களோ அவங்க தான் வின் அப்படின்ற மாதிரியான ஒரு விளையாட்டு தான் விளையாட போறாங்க.
அந்த ஃபுல் ப்ரெஷர்ல எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஹன்மாவை அதை பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஃபாதர் அண்ட் சன் அடுத்து என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லி கெஸ் பண்றது எனக்கு சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு இப்படிங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹன்மாவுமே ஹாஃப் செகண்ட்ல முடிவு எடுக்கிறனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, 5 செகண்ட் வச்சுக்கலாம், நான் கவுண்ட் டவுன் என்றேன்னு சொல்லுவாரா. ஒவ்வொரு விரலுமே ஒவ்வொரு கவுண்ட் எடுக்கவே மூடுவேன், அடுத்த 5வது கவுண்ட் டவுன்ல இது வந்து ஒரு ஃபிஸ்டா மாறிடும் அப்படின்னு சொல்ல இப்போ கேமே மொத்தமா மாத்திட்டாடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. நான் உன்னை பஞ்ச் பண்றதுக்குள்ள உன்னோட மென்டல் ஸ்டேட்ல இருந்து எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்க, பாக்கி நான் இதுக்கு அக்ரி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி இங்க கத்திட்டு இருக்கேன். ஆனா இது எதையுமே ஹன்மா கேட்கற மாதிரி இல்லை. அங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருமே அங்க கவுண்ட் டவுன் 5 எண்ணிட்டு பஞ்ச் பண்ண வருவாரா. இந்த பாக்கி வந்து பஞ்ச் எவ்வளவு ஸ்பீடா வரும்னு தெரியாம ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்போது அந்த பஞ்ச் ஸ்லோவா பண்ணுவாரா. பாக்கியோட ஃபேஸ்ல அந்த பஞ்சை வச்சு நோயிச்சு பஞ்சு கொடுப்பாரு. ஆனா பாக்கி அவனோட ஒரு காலை வச்சு ஹன்மாவை லாக் பண்ணிட்டு இலக்கு வச்சு அவரோட ஃபேஸ்லயே ஒரு நீ கொடுப்பான். அவர் ஃபுல்லாவே ரொட்டேட் பண்ணி லாக் பண்ணிடுவானா. பாக்கியால இதை நம்பவே முடியல. நான் வந்து யூஜரை லாக் பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு அவனுமே ஆச்சரியப்பட்டு இருக்கேன். இங்க நடக்கக்கூடியது எல்லாத்தையுமே ஒளிவாவுமே ஒரு பில்டிங்ல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பான். அதே சமயத்துல இது டெப்போ பார்த்துட்டு யூஜரை ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டான் அப்படின்னு சொல்லி இவரும் யோசிச்சுட்டு இருக்க. பாக்கி வந்து எனக்கு தெரிஞ்ச யூஜர் இந்த மாதிரி எல்லாம் படுத்து கிடக்க மாட்டான்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அந்த யூஜர் அவரோட ரைட் ஆம் லிஃப்ட் பண்ணுவாரா. புரியல, நான் தான் இவரை ஃபுல்லா லாக் பண்ணிட்டேன், எப்படி தப்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. கீழே கிரவுண்ட் இருக்குல்ல, அதோட கையை விட்டு அந்த சைடு கையை எடுத்துருவாரு. எடுத்ததோட மட்டும் இல்லாம பாக்கி ஒரு பஞ்ச் விழுமா. பாக்கி அந்த பஞ்ச் வாங்கினது மட்டும் இல்லாம அந்த அதிர்ச்சி இருக்குல்ல அதுலயே அவனோட பேண்ட்ஸ்லயே யூரின் போயிருவான். அதே சமயத்துல ஷிபா இருக்கான் அவன் ஹனாயம்மா கிட்ட புதுசுரா பார்த்து எங்கேயோ சண்டை நடந்துட்டு இருக்கான், பிரச்சனை நடந்துட்டு இருக்கான், நம்ம அந்த இடத்துக்கு போக வேணாமான்னு சொல்லி ஹனாயம்மா கிட்ட இன்டெரக்டா கேட்டுக்கிட்டே இருப்பான். அவருமே அடுத்த வீட்டு பிரச்சனையை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி கேட்க இவனுமே நம்ம ஒரு விஷயத்துக்காக ரொம்பவுமே எக்ஸைட்டடா இருப்போம், அது நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லும்போது ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வரும்ல, அந்த ரியாக்ஷனுடைய இல்ல எனக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். அதே சமயத்துல ஹன்மா பாக்கிய பார்த்து ஒரு குழந்தை மாதிரி உனக்கு அழணும்னு தோணும் போது அழுற, அதே சமயத்துல உனக்கு பிஸ் அடிக்கணும்னு தோணும் போது பிஸ் அடிக்கிற. இவனுமே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹன்மாவை அட்டாக் பண்ண வருவானா. ஆனா ஹன்மா அவரை ஃபுல்லாவே ரோல் பண்ணி ஒரு கிக் பண்ணுவாரா. அதை வந்து பாக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டான். அவனா ஹன்மா பாக்கிய பார்த்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானா ஹன்மா பிளட் இருக்குல்ல அது உன்னோட பாடிக்குள்ள அவைக்கன் ஆகாது அப்படின்னு சொல்லுவாரா. அதனால நான் இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா அதை நான் அடிச்சு எடுப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன். இங்க பாக்கி ஒண்ணுமே புரியல. ஹன்மா டிஎன்ஏவை அவைக்கனிங் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஹன்மாவை என்னோட லைஃப்ல நான் இத்தனை நாளா ஃபுல் போர்டம்ல தான் இருந்தேன், ஆனா என்னோட லைஃபுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்க போறதே என்னோட பையனா தான் இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஃபோர்ஸ்ல ஒரு பஞ்ச் பண்ணுவாரா. பாக்கி ஏதோ ராக்கெட் விட்ட மாதிரி ஏர்ல போவான். அவனை சும்மா விடுற மாதிரி இல்ல, அவன் ஒரு கார்ல போய் விழுந்தாலுமே கூட அங்க வந்து ஒரு பஞ்ச் பண்ணுவாரா. அவன் அந்த இடத்துல பிளாக் அவுட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. அதே சமயத்துல இங்க எகிப்துல ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் டீமை காமிக்கிறாங்க. அந்த பிரமிட்குள்ள போய் ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. பிரமிட்குள்ள எந்த மாதிரி செதுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு பின்னாடி ஒரு டீமன் சிம்பிள் போட்ட மாதிரி பொறிக்கப்பட்டிருக்கு. இதை பார்க்கும்போது நமக்கு ஒண்ணு தோணும், இதே மாதிரியான ஒரு டீமானிக் ஃபேஸ் தான் அம்மாவோட பேக்லயும் இருக்கும். அதே இது இப்ப பாக்கிக்குமே உருவாயிட்டே வர மாதிரி இருக்குல்ல. சோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஏன்ஷியன் டைம்ல இருந்து இந்த பிளட் லைன் அப்படிங்கிறது ஷேர் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு போல. சோ இது வந்து என்னோட ஹன்ச் மட்டும்தான், அதனால நீங்க இதை வந்து பெர்சனலா எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இது இன்னொரு ஸ்டோன் எப்படி பொறிக்கப்பட்டிருக்கலாம், அந்த பெர்சனை சுத்தி ஃபுல்லாவே ஸ்பியர்ஸா இருக்கிற மாதிரியும் எல்லாமே அவர் அட்டாக் பண்ற மாதிரியும் இருக்குது. இதை இவங்க இங்க பாத்துட்டு இருக்க ஹன்மா பாக்கிய போட்டு செஞ்சுட்டு இருக்காரு. ஹன்மா அடிச்ச அடியில அவனோட ஷர்ட் வந்து ஃபுல்லாவே டேரா போயிருக்குமா. அங்க மயக்கத்துல இருக்கும்போது கூட பாக்கி யோசிச்சுட்டு இருப்பான், என்னோட சின்ன ஓனி சிம்பிளை வெளியே யாருக்கும் காமிக்க வேண்டாமான்னு சொல்லி ஆசைப்பட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் பாக்கி ஏதாவது முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அவன் பாக்கி கிட்ட வந்து இதுக்கு மேல கண்டினியூ பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்க, பாக்கி கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத பேசிட்டு இருக்கும் போது ஹன்மா வந்து பாக்கிக்கு பின்னாடி யாரோ ஒருத்தரை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறான். யாரும் பாத்தீங்கன்னா ஹன்மாவோட அப்பா இருக்காருல, அவர் தான். ஹன்மாவரை பார்த்துட்டு யூச்சிரோ ஹன்மா நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க பாக்கிக்குமே அப்பதான் புரியுது இவருதான் என்னோட தாத்தாவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் யூச்சிரோ ஹன்மாவை பார்த்து என்னோட பையன் அவனோட பையன் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகுறத என்னால பார்க்க முடியுது, சமயத்துல பாக்கி நீதான் அப்படின்னு சொல்லி பாக்கிய பார்த்து கூப்பிட நான் என்னன்னு சொல்லி கேட்கும்போது நீ நினைச்சா உன்னால அவனை டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்லுவாரா. சமயத்துல டோக்குகாவா இருக்காருல, அவராலையுமே யூச்சிரோட பிரசன்ஸை பார்க்க முடியுது. ஒரு ஆச்சரியம், பாக்கியால அதை பார்க்க முடியுதான்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் யாரையா பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்க யூச்சிரோ ஹன்மா அவர் தான் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவை டிஃபீட் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாரா. அப்பதான் பிரசிடென்ட் அவருக்கு ஒண்ணுமே புரியாம எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க டோக்குகாவா இருக்கார்ல, அவருமே யூச்சிரோ ஹன்மா பத்தின ஹிஸ்டரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஓகினாவா இருக்கலாம், அந்த ஐஸ்லாண்டுல தான் வேர்ல்டு வார் 2 அப்போ ஜப்பானுக்கும் யூஎஸ்க்கும் இல்லைன்னா கிரவுண்ட் பேட்டில் அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த ஓகினாவிலே இருக்கக்கூடிய ஒரு குட்டி குட்டி ஐலாண்ட்லாம் இருக்கும்ல, அதுல ஒரு சின்ன ஐலாண்ட்ல மட்டுமே 1000 டன்னுக்கான எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்கப்பட்டுச்சான். அந்த பிரசிடென்ட் கேட்டுட்டு ஜப்பான் ஆர்மிக்கு எதிராக இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல அது வந்து யூச்சிரோ ஹன்மா இருக்கார்ல அவருக்கு எதிராக தான் யூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லுவாரா. பாம்பு போட்டு அந்த ஐலாண்டை ஃபுல்லாவே நொறுக்கியாச்சு. அடுத்து உள்ள யூச்சிரோட பாடி இருந்து அதை எடுத்துட்டு வர சொல்லி கொஞ்சம் சோல்ஜர்ஸ்க்கு ஆர்டர் பண்ணேன். எல்லாருமே யூச்சிரோ வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டிருப்பாரு, ஒரு லைக் முறிச்சே கொண்டு போட்டிருப்பாரு. ஆனா அதுக்கடுத்து ஜப்பான் வந்து சரண்டர் ஆயிருப்பாங்கல்ல. அதுக்கடுத்து பேட்டில் ஷிப் எல்லாமே திரும்பி போயிட்டு இருக்குமா. அந்த ஷிப்போட ஜெனரல் வந்து ஆல்ரெடி யூச்சிரோவை பத்தி அதுக்கு முன்னாடி தப்பா பேசியிருப்பாரு. அதே ஷிப்ல அந்த ஜெனரல் அடிச்சு போட்டுட்டு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தெரியாம அந்த ஷிப்ல பதுங்கிதான் இருந்திருப்பாரு அவ்வளவு நேரமா. அது மட்டும் இல்லாம அந்த ஷிப்போட டெக்ல மொத்தம் 2000 பேர் இருந்திருப்பாங்க. இந்த இடத்துலதான் யூச்சிரோ வந்து ஒரு வித்தியாசமான டெக்னிக் யூஸ் பண்ணாராம். இந்த மிஸ்டீரியஸான டெக்னிக்கை வந்து டோக்குகாவா பார்த்தது கிடையாது. அப்படி இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் அவர் கேள்விப்பட்டிருக்காரு. அந்த டெக்ல இருந்த 2000 பேருமே அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஷிப்ல இருந்து ஓஷனுக்குள்ள குதிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான டெக்னிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்காங்க.
இப்படிதான் அவருக்கு வந்து அமெரிக்காவை டிஃபீட் பண்ணார் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. அதான் பிரசிடென்ட் அந்த சீக்ரெட் டெக்னிக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க சீக்ரெட் டெக்னிக்கோட நேம் வந்து ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாரா. அதே சமயத்துல அந்த இடத்துல இருந்து யூஜரோட பிரசன்ஸுமே காணாம போகுது. இந்த யூஜர் இருக்காருல அவருக்குமே ஞாபகம் வருது. என்னோட டேட பார்த்த பிறகுதான் எனக்கே இது ஞாபகம் வருது. அவரோட ஃபேமஸான ஒரு ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்குது, மேல இப்ப யூஸ் பண்ண போறேன்னு சொல்ல பாக்கிக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியாம யோசிச்சுட்டு இருக்க. அதே சமயத்துல இந்த பிரசிடென்ட் வந்து அந்த டெக்னிக் அவனுக்கு தெரியுமா, அது எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவருமே ரொம்ப உணர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது டோக்குகாவா பிரசிடென்ட் கொஞ்சம் நிறுத்தி அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இவருமே அந்த டெக்னிக் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. இருக்கும்போது இதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரா. பாக்கியமே எந்திரிக்க முயற்சி பண்ணுவான். அப்ப அவனோட காலை தட்டி விட்டுட்டு அதே சமயத்துல பாக்கியோட லெக் இருக்குல்ல அதையுமே கேட்ச் பண்ணிட்டு ஒரு நன்சாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவனோட பாடி வந்து இவ்வளவு ஸ்பீடா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அதனால அவனோட பாடியில இருக்கிற எல்லா போர்ஸ்ல இருந்துமே பிளட் அப்படிங்கிறது வெளியே வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அவனோட சைட் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாவே ரெட்டா மாறிடுமா. ஏன்னா அவனோட ஐபால்ஸ் வந்து அந்த அளவுக்கான பிளட் ஃப்ளோ அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அவனோட பாடி ஃபுல்லாவே அதான் நடந்துட்டு இருக்கு. அம்மா சுத்தக்கூடிய ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஃபோர்ஸுக்கு அங்க இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுல நீங்க யோசிச்சுக்காங்க அவர் எந்த அளவுக்கான ஒரு ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்பதான் டோக்கியோகாவாக்கு அந்த டெக்னிக்கை பார்க்கும்போது எதுக்காக யூஎஸ் ஆர்மி வந்து இந்த டெக்னிக்கு ட்ரெஸ் அப்படிங்கிற பேர் கொடுத்தாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஏன்னா ஹன்மா சுத்துறாருல அதை நீங்க பாத்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து அவரோட உடம்ப ஃபுல்லா ரேப் பண்ண மாதிரி இருக்கும். அதைத்தான் இங்க டோக்கியோகாவுமே சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் ஹன்மா அதை பாதிலே நிப்பாடிட்டு பாக்கி நான் சொல்றது உனக்கு கேக்குதான்னு சொல்லி கேட்க அவன் ரிப்ளையே பண்ண மாட்டான். இப்ப கேக்குதா கேட்கல அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் உன்னோட பாடியை உனக்கு வேணும்னா ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி ஒரு வேன் இருக்கும்ல அதுல பாக்கிய போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சமயத்துல ஹன்மாவும் இதை மனசுல நினைச்சிட்டு தான் இருப்பாரா, யாருமே என்னோட பையனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட வேணாம் இப்படி சொல்லிட்டு தான் இதை பண்ணவே செய்வாரு. பாக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபோர்ஸுக்கு வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கேற்ற மாதிரி அவனை சுத்திட்டு இருக்கும்போது அவனை ப்ரொடெக்ட் பண்றதா இருக்கட்டும். அதே சமயத்துல ஹன்மா வந்து பாக்கியோட கையை ஹோல்ட் பண்ணிருப்பார்ல, அதே சமயத்துல பாக்கி இது நான் அவங்களுக்கு செஞ்ச பிரசிடன்ட் சொல்லுவானா. அப்பதான் ஹன்மாக்குமே புரியுது அவரோட கைக்குள்ள ஏதோ தட்டுப்பட்ட மாதிரி இருக்கும். எடுத்து பார்க்கும்போது ஒரு டாய் மாதிரி செஞ்சு வச்சிருப்பான். ஈவன் சுத்தும் போது அவனோட பாடி அவன் ப்ரொடெக்ட் மட்டுமே பண்ணல, கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன இன்கிரீடியன்ஸை வச்சு இந்த பொருளையும் செஞ்சிருக்கான். அப்பதான் ஹன்மாவே புரிஞ்சுக்கிறாரு இவன் எதை ட்ரிக் யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. அப்பதான் பாக்கி ஹன்மாவை பஞ்சு கிக் இதெல்லாம் பண்ணும்போது அவரோட ஃபேஸ்ல வந்து அந்த அளவுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் ஹன்மா அவர் இத்தனை வருஷமா எந்த அளவுக்கு லோன்லியா இருந்தாரு அப்படிங்கறத பேசிட்டு இருக்காரு அவர் மனசுக்குள்ளேயே. ஏன்னா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது லைஃப் அப்படிங்கிறது ஒரு த்ரில்லிங் அப்படிங்கறதே இல்லாம ஃபுல்லாவே ஒரு லோன்லினஸ்லயே தான் கழிச்சிட்டு இருந்திருப்பாரு. அவர் ரியலைஸ்மே பண்றாரு, கான்விட் கிரிமினல்ஸ் வந்து 5 பேர் பாக்கிய தேடி வந்திருப்பானுங்கல்ல, அவனுங்க வந்து வாழ்க்கையில ஒரு டைம் ஆட்ட தூக்குறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஃபீல் பண்ணணும்னு வந்திருப்பானுங்க. இப்பதான் இவருமே அவங்களோட ஃபீலிங்கை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹன்மா வந்து ஒரு பீக்ல இருக்கும்போது அவருக்கு வேற சூஸ் பண்ண பாத்து அப்படிங்கறதே கிடையாது. இருந்த ஒரே ஆப்ஷன் பாத்து ஏதாவது இருக்கா அப்படிங்கறத தேடுறது தான் அவரோட ஒரே ஆப்ஷனலா இருந்திருக்கு. இதை ஹன்மா நம்ம கிட்ட பார்த்து பேசுவாரு, இதெல்லாம் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாரு. நம்மளால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, அந்த இடத்துல இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் இவர் இங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே பாக்கி அவரை ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் ஹன்மா அவரோட காலை ரைஸ் பண்ணி பாக்கியை கிக் பண்ண வருவாரா. பாக்கி அதை தடுத்து அதே கிக்கு ஹன்மா கொடுப்பான். அதே சமயத்துல பாக்கியோட மண்டைக்குள்ள இருக்கிற டீமன் பிரெயின் இருக்குல்ல, அது வந்து ஒரு மாதிரி க்ளோ ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்பதான் ஹன்மா அதுல இருந்து எந்திக்கும் போது இது யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. பாக்கி அப்பாவும் பையனாவும் இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல்ல, இந்த பிளஷரை நான் இன்னுமே கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு பாக்கிய நோக்கி வர ஆரம்பிப்பாரா. அப்பதான் பாக்கி ஹன்மாவோட ஸ்டொமக்லயே ஒரு புஷ் கொடுக்க இந்த மாதிரியான ஒரு பஞ்ச் வாங்கி எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். பாக்கியுமே ஹன்மாவை பார்த்தேன், உங்களுக்கு போர் அடிக்குதா என்ன அப்படின்னு கேட்க அவருமே சொல்லுவாரு, நான் இந்த வேர்ல்டுல இருக்கிற எல்லா இடத்துக்குமே போய் பார்த்துட்டேன். நான் அண்டர் கிரவுண்ட்ல சண்டை போட்டிருக்கேன், எல்லா வகையான மார்ஷல் ஆர்ட்ஸ்லயும் சண்டை போட்டு பார்த்திருக்கேன், ஈவன் ஆர்மி கூட சண்டை போட்டிருக்கேன். என் கிட்ட இருந்த இந்த சின்ன டாய் வந்து இந்த அளவுக்கு சந்தோஷத்தை எனக்கு தரும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஈவன் அது என் கிட்டே தான் எப்பவுமே இருந்திருக்கு அப்படிங்கறத நான் நோட்டீஸ் கூட பண்ணலன்னு சொல்லுவாரா. அப்பதான் பாக்கியுமே ஹன்மாவை பார்த்து, குழந்தைகிட்ட டாய் கிடைச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியுமா, எல்லாம் விளையாண்டுட்டு கடைசியில் அதை உடச்சுதான் போடுவானுங்க. இப்படி இவன் சொல்றதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியத்துல இருக்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கும். பாக்கியுமே யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல மார்ச் மட்டும் வந்து நிற்பாங்களா, நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிறேன்னு சொல்லி கேட்டா பார்த்தாலும் உங்க பத்தின நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி தெரியாம இருக்கும்ல. அப்புறம் மார்ச் மாட்டாவும், நீங்க இப்படி சண்டை போடுறதுனால பாத்துட்டு இருக்க முடியாது, இவன் ஒரு பஞ்சு கிக்கோட முடிக்கிறதுனால முடிச்சிருங்க, இது வந்து ஒரு காம்படிஷனே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்பதான் பாக்கிய மார்ச் மாட்டாவை பார்த்து, நீ இந்த இடத்துல தான் தப்பு பண்ற, இது வந்து காம்படிஷன் தான், எண்ட் ஆஃப் த டே நாங்க வந்து ஃபாதர் அண்ட் சன், நாங்க இந்த மாதிரி ஏதாவது ஃபுல்ஸா பண்ணிக்கிட்டு தான் இருப்போம், இதுதான் நாங்க 2 பேரும் விளையாடக்கூடிய ஒரு கேம், இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய புது புது டெக்னிக்ஸ் அது என்னோட டேட் கிட்ட மட்டும்தான் என்னால யூஸ் பண்ண முடியும், அதே மாதிரி தான் அவருக்குமே. உன்னோட கொஸ்டின் அப்படிங்கிறது எனக்கு புரியுது, அளவுக்கு டெட்லியா சண்டை போடுறதுக்கு பதிலா யாராட்ட ஒருத்தர் தோத்துட்டேன் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஒன்னால புரிஞ்சிக்க முடியாது, ஃபாதர் அண்ட் சன்னா எங்களால மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும், அவ்வளவு கஷ்டப்பட்டு பழகின டெக்னிக்ஸ்ல இருந்து எல்லாமே எங்களால இப்ப மட்டும்தான் டிஸ்பிளே பண்ண முடியும்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அப்பதான் ஹன்மா பாக்கியை கிக் பண்ணி ரொம்ப தூரத்துல வீசும்போது பாக்கியை ஈஸியாவே மேனேஜ் பண்ணி நின்றுவான். இதுலயே தெரியுது அவன் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஃபைட்டரா மாறிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்பதான் ஹன்மா மாற்ற மாட்டேக்கிட்ட, இது எப்பவுமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே விட்டுறவே விட்டுறாது அப்படின்னு சொல்ல, நான் உங்களோட பையனுக்கு எது வேணுமோ அதை நான் கொடுக்காம விட்டுட்டேனா அப்படின்னு சொல்லி மாற்ற மாட்டேன் கேட்க, அது இப்ப முக்கியம் இல்ல, அவன் க்ரோ ஆகுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அது நீதான், நான் ரொம்பவுமே தேங்க்ஃபுல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்பதான் மாற்ற மாட்டோம் ஹன்மாவை பார்த்து, அதை வந்து பாக்கியை ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக பண்ணலேன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேரும் அந்த செக்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அதை பத்தி தான்
பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே சமயத்துல ஹன்மாவும் ஆனா டைம் அப்படிங்கிறது முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லும்போது பாக்கியுமே அவர் சொல்றது கரெக்ட் தான், ஒரு சேஃபான பிளேஸ்ல போய் நின்னுக்கன்னு சொல்லுவானா. ஆனா கூஸ் வந்து நான் இந்த இடத்த விட்டு நவள மாட்டேன்னு சொல்லும்போது அவனுக்கு 2 பேரும் மாத்தி அங்க பஞ்ச் பண்ணிக்க ஆரம்பிக்கிறானுங்க. மார்ஸ் மாட்ட வந்து பயத்துல கத்திட்டு இருப்பாங்க. ஃபைட் தூரத்துல இருந்து பார்த்தவங்களே அந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கறத யோசிக்காங்க. அங்க பாக்கி வந்து ஹன்மாவோட ஃபேஸ்ல மாத்தி குத்திக்கிட்டே இருப்பானா. அவருமே பாக்கியை சுத்தி விட்டுட்டு அவனோட ஃபேஸ்ல ஒரு பஞ்சு கொடுக்க ஃபைட்ல கொஞ்சம் அனிமேஷன் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். அப்பதான் பாக்கி துள்ளி போய் ஹன்மாவோட ஷோல்டர்ல போய் உட்காந்துப்பானா. நானும் ஹன்மா ஃபர்ஸ்ட் அட்டாக் தான் பண்ண போறாருன்னு நினைச்சேன். ஹன்மா அவனை அப்படியே தூக்கிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிருவாரு. அப்பதான் அவங்க 2 பேரோட பாண்டை வந்து அவங்க வேட்ஸால சொன்னாலுமே கூட எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்பதான் ஹன்மா பாக்கியை சென்று கூட்டு வந்துட்டு அவனுமே இறக்கிடும் போது ஹன்மாவோட ரைஸ்ட்டை பிடிச்சு பின்னாடி அடிப்பானா. ஹன்மாவும் அந்த டைம்ல யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு, எனக்கும் இதுக்கு அடுத்து கண்டினியூ பண்றது அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம் தான். அப்பதான் பாக்கியோட காத்தையே சேத்தாப்புல அடிப்பாரா. இதே தான் அவனோட மதருக்குமே நடந்த மாதிரி அவன் ஃபீல் பண்றான். மறுபடியும் ஹன்மா அவனோட மூஞ்சை பிடிச்சு நசுக்கி வைக்க அதோட இந்த எபிசோட் அப்படிங்கிறது எண்ட் ஆகுது. ஸோ எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோட்? அப்படி பிடிச்சிருந்தனா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. சரியா, பை.